வாங்க அத்தை, வாங்க. என்னம்மா, பிரபுவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இன்னும் இல்ல அத்தை. உட்காருங்க. அம்மா இருக்காங்களா? அம்மா மேல ரூம்ல இருக்காங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க உட்காருங்க. வா சுந்தரி, உட்காரு. எப்ப வந்த? இப்பதான். வாங்க. அது வந்து சங்கத்திலிருந்து ஒருத்தர் வந்தாரு. நட்ராஜ் மேல அவன் சித்தப்பா ரொம்ப கோவமா இருக்காரா. எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரு. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கே சுந்தரி பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதையும் அவர் சொன்னாரு. நீங்க தான் நட்ராஜ்காக எல்லாம் செய்யறீங்களா? அதான் என் குழந்தைனருக்கு கோவமேவா? அவர் கோவம் நம்மள என்ன செய்யும் சுந்தரி? ஐயோ, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் கோவம் வந்துட்டா என்ன வேணாலும் செய்வாரு. அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டதான். என்கிட்ட மோதனா தலையை உடைச்சுக்கிட்டு தான் போகணும். நீ இத பத்தி கவலைப்படாம போய் உன் வேலையை பாரு. இல்ல, நமக்கு எதுக்கு இந்த சங்கம் பதவி எல்லாம்? என்ன வெந்தத்தை தின்னுட்டு வீட்டுல உட்காந்துக்கணும்னு சொல்ற, அப்படித்தானே? இத பாரு, உன் கொழுந்தனார் ₹1,00,000 இறக்குனா நான் ₹1,00,00,000 இறக்குவேன். சந்திரா மருமகன் எலெக்ஷன்ல நின்னு தோத்து போயிட்டாங்கிற பேரை நான் வரவிட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இது என் கௌரவ பிரச்சனை. நான் சும்மா விட மாட்டேன். நீ தைரியமா இரு. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கௌரவ பிரச்சனைக்கு என் பிள்ளைய பலி கொடுக்கணும். இங்க பாரு சுந்தரி, அவரு உனக்கு புள்ளன்னா எனக்கு மாப்பிள்ள. அவரை நான் ஒண்ணு எலெக்ஷன்ல நின்னு என் கௌரவத்தை காப்பாத்துங்க நான் சொல்லல. அத புரிஞ்சுக்க. அவர் போய் எலெக்ஷன்ல நின்னாரு. நின்னவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். ஐயோ, நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லலுங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்கணும்னு தான். அதுக்குதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. என்னதான் இருந்தாலும் பெத்தவ மனசு கேட்காது இல்லையா? இதுதான் சுந்தரி உன் பிரச்சனையே. நீ உன் மகனா வளர்க்கல. ஆசைக்கு விளக்குற நாய்க்குட்டி மாதிரி எப்பவும் உன் கைக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற. நான் என்னோட மாப்பிள்ளைய மத்தவங்க மத்தியில ஒரு கௌரவமான இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஏன் எல்லாத்துக்கும் தொட்டா சினிங்க இருக்காருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆம்பளை பிள்ளைய பெத்து அவர் தைரியமா முடிவெடுக்க முடியாத ஒரு ஆளா வளர்த்து வச்சிருக்க. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் அவரை தன்னம்பிக்கையும் சுய கௌரவமும் இருக்கிற ஒரு ஆளா எல்லாரும் மதிக்கிற இடத்துல உட்கார வைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். இல்ல அதெல்லாம் வேணாம், அவர் வீட்டு வேலை செய்யற சுந்தரியோட மகனா, நீ சொல்றத மட்டும் கேக்குற பிள்ளையா இருக்கணுமா? அது சொல்லு. என்னம்மா, என்ன இதெல்லாம்?
என் புள்ளைய நினைச்சு நான் கவலைப்படக்கூடாதா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அக்கறை எடுத்து பாத்துக்கோங்கன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? அதுக்கு அதுக்கு உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு பாத்தியம்மா? சும்மா எல்லாத்துக்கும் அழுது நடிக்காதீங்க. உங்க அளவுக்கு அழுது நடிக்கிற ஒருத்தவங்க நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் அழாதீங்க. நீங்க அழுத பார்த்தா பரிதாபம் வரல, கோவம் தான் வருது. உங்களை மாதிரி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுற ஆளுங்க இப்படி நடிச்சுதான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? என்னம்மா என்ன சொல்ற? நான் என்ன இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு சொன்ன? பாருங்க பாருங்க, மறுபடியும் நடிக்கிறீங்க. இதே இடத்துல வச்சு உங்க பையனை அடிச்சீங்க. அப்ப நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு போனதும் நான் பண்ணது தப்புன்னு அழுது புலம்புனீங்களே, அதுக்கு பேர் என்னவா? ஷியாம் அண்ணா வந்து என்ன பார்ட்னர்ஷிப்ல கையெழுத்து போட சொன்னப்போ நீங்க எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? உன் முகத்தை பார்த்த அதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சது, அதான் நான் போட்டேன். எனக்கு பிடிக்கலனா அதை செய்யாம இருந்திருக்கணும். எதுக்கு அப்படி ரெட்டை விஷம் போடுறீங்க? இவ்வளவையும் இத்தனை நாள மனசுல வச்சுட்டு தான் இருந்தியா திவ்யா? என்னடா இது, திவ்யா அம்மா நம்மள வேலைக்காரின்னு சொல்லிட்டாங்களேன்னு நான் வருத்தப்பட்டு உன்கிட்ட வந்து சொன்னா, ஆமா நீ வேலைக்காரி தானே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு நீ சொல்ற. பெரிய வீட்ல இருந்து எனக்கு மருமக வந்த உடனே நான் பழச மறந்து போயிட்டேன் திவ்யா. அப்போ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சரிம்மா, நான் பண்ணது தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. என்னம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? பாவம் அத்தை. உனக்கு தெரியாது நிம்மி, நீ சும்மாரு. திவ்யா நீயுமா? கத்தி எடுக்க பயந்தா ஆபரேஷன் பண்ண முடியாது. இது ஒரு மாதிரியான ஆபரேஷன். இனிமேலாவது அவங்க மாறட்டும். சும்மா எல்லாத்துக்கும் அழுது நடிக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் அழாதீங்க. நீங்க அழுத பார்த்தா பரிதாபம் வரல, கோவம் தான் வருது. உங்களை மாதிரி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுற ஆளுங்க இப்படி நடிச்சுதான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கலனா அதை செய்யாம இருந்திருக்கணும். எதுக்கு இப்படி ரெட்டை விஷம் போடுறீங்க? நித்யா, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேணாம் ப்ளீஸ். இது பாரு, மரியாதையா போயிடு. இதுல இன்டர்ஃபியர் ஆகி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. என்ன வேற அசிங்கப்படுத்தணுமா? அதான் பாபு கேவலப்படுத்துறியே, அது பத்தாதா? இன்னும் அது நடக்கல. அவன் மட்டும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காம இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் அவனை எப்படி அசிங்கப்படுத்துறதுன்னு நான் முடிவு பண்ணணும். சொன்ன கேளு நித்யா. அவன் ஏன் இன்னும் வரலன்னு ஃபோன் பண்ணி கேளு. இத பாரு நித்யா, நீ பண்றது யாருக்குமே பிடிக்கல. அப்போ அவன் என்ன அடிச்சது மட்டும் சரின்னு சொல்றாங்களா? அதுக்காக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறது சரியா? அவன் என்ன கை நீட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிச்சிருக்கணும்.
ஹெச்ஆருக்கு கூட இதுல உடன்பாடு இல்லை நித்யா. கடவுளே வந்து ஒத்துக்கோன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவனுக்கே அவ்வளவு திமிருனா நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. ஆரா, ஹெச்ஆரை கூப்பிட்டு வாங்க. பாபு அது எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்டா தானே கரெக்டா இருக்கும். போய் கூப்பிட்டு வாங்க. பாபு போங்க ஆரா. சாரி பாபு, நீங்க நித்யா கிட்ட அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வேணா நித்யா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டோம், அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு சார் அவசரப்படுறீங்க? கேட்டுருவோம். போன் ரிங் அதுல எடுத்து பேசுங்க. அது என் வீட்ல இருந்து வர போன் தான். அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். வந்த வேலையை பாரு. நீ முதல்ல போன் எடுத்து பேசு. உனக்கு என்ன அத பத்தி? எடுத்து பேசுறீன்ற. பேசுறீ. ஹலோ அம்மா, அந்த பாபு பையன் அங்க வந்துட்டானாமா? ஆ சரி சரி, அவன் மன்னிப்புலாம் ஒன்றும் கேட்க வேணாம். நீ ஆஃபீஸ்ல இருந்து உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. என்னப்பா சொல்றீங்க? சொல்றதை கேளுமா, உடனே வா. பா ஐயோ, பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கோமா? ஏதாவது நடந்ததுன்னா நம்ம குடும்பத்தோட ஜெயிலுக்கு போகணும். தயவு செஞ்சு வாமா. மேடம், மன்னிப்பு கேக்குறேன் மேடம். வாங்க மேடம், எங்க போறீங்க? ஆரா, சொல்லுங்க ஆரா. எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. மேடம், மேடம் நில்லுங்க மேடம், நில்லுங்க மேடம்.
என்னப்பா நடந்துச்சு? ஏன்பா இப்படி பண்ணீங்க? எதுக்கு என்ன கிளம்பி உடனே வர சொன்னீங்க? அவ என்ன ஆபீஸ்ல வச்சு எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா தெரியுமா? என்னதான் நடந்துச்சுன்னு கேக்குறேன்ல. அந்த பாபு பைய திட்டம் போட்டே பழி வாங்கிட்டான் நித்யா. ஐயோ, என்ன பண்ணி தொலைஞ்சான் சொல்லுங்க. அப்பா உனக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னால அவர் நம்பருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு நித்யா. உனக்கு அபாஷன் பண்ண டாக்டர் தான் அந்த ஃபோனை பண்ணியிருக்காங்க. உடனே போய் கேஸை வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னா எல்லாரும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னு சொன்னாங்க. ஏன்? பாபு அவன் ஃப்ரெண்ட்ஸை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கான். அங்கே போன அவன் ஃப்ரெண்ட்ஸு. குட் மார்னிங் டாக்டர். வாங்க உட்காருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? மேடம், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் மேடம். ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கெட் டுகெதர் போனப்போ நானும் என் கொலிக்கும் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டோம். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ அபார்ஷன் பண்ணணும். பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. எழுந்துருங்க மிஸ்டர். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பணத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு நினைச்சிட்டீங்களா? உயிரை காப்பாத்துறவங்க தான் டாக்டர், அழிக்கிறவங்க இல்ல. மேடம், அவள் கிராமத்து பொண்ணு. பிரச்சனை பெருசானா சூசைட் பண்ணிக்குவா. இது அஃபென்ஸ். இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பண்றது இல்ல. ப்ளீஸ் நீங்க வேற இடம் பாருங்க. இப்ப போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? சாரி மேடம். அம்மா, என்னமாச்சு? சொல்லுங்க. என் வாழ்க்கைய நாசமா போச்சு. குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லுங்க. என்னம்மா இது? ஏன் இப்படி பேசுற? இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டா. அதான். அட, இதுக்கு தான் குடும்பத்தோட போய் சாகணும்னு சொன்னியா? குழந்தை வேணா கலைச்சிட்டு போக வேண்டியதானே? டெய்லி இங்க 10 அபார்ஷனை பாக்குறேன். போங்க, டாக்டர்கிட்ட சொல்லி பில்லை கட்டிட்டு அபார்ஷன் பண்ணிட்டு போங்க. இல்லைங்க, டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இங்கே இதெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. என்ன பிள்ளைங்க நீங்க? எடுத்த உடனே நேரா டாக்டர்கிட்டயா போறது? அங்க ஒரு ரூம்ல இதுக்குன்னே ஒரு புரோக்கர் இருக்கான். அவங்கிட்ட விவரம் சொன்னா விசாரிப்பான். இங்க இருக்கிற டாக்டருங்கெல்லாம் அவன் ஒழுங்கா விசாரிச்சு அனுப்புறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் விசாரிக்கிற விதமே வேற. தம்பி, பணம் இருந்தா பேசுங்க, இல்லனா வேற ஆஸ்பத்திரி பாருங்க. பிச்சைக்கார பையன் 50-100 கொடுத்தா போதும், வேற எதுவுமே விசாரிக்க மாட்டான். அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்து பேசுங்க. அவ்வளவுதான், சாயந்தரமே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஓகே. கேஷ் கட்டிட்டீங்கல்ல? கட்டிட்டோம் மேடம். இங்க பாருங்க, நாங்க போலீஸ்க்கு பணம் கொடுத்தாலும் இந்த பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம். அதனாலதான் அறிமுகம் இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் நாங்க அபார்ஷன் பண்றது இல்ல. நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவோம். நம்மள நம்பி வரவங்கள பயம் இல்லாம பாத்துக்கணும் இல்லையா? நாங்க தப்பு பண்ணிட்டோம் டாக்டர். சாமி சத்தியமா இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். பரவாயில்ல பரவாயில்ல, இதெல்லாம் இப்ப ரொம்ப சாதாரணம். என்ன படிச்சவங்க நீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஏதோ தப்பு நடந்து போச்சு மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். என் கூட நித்யான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றா. அவ சொல்லிதான் நான் இங்க வந்தேன். நீங்க மாட்டேன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நித்யா அம்மாவை கூட்டிட்டு வந்தா அவளால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கே ஹஸ்பண்ட் கையெழுத்து எங்கன்னு கேட்டப்போ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 10,000 rupees சார்ஜ் பண்ணிட்டு தானே விட்டோம். எங்களுக்கு பணத்தை பத்தி கவலையே இல்ல. நீங்க ஒரு 20,000 கொடுத்தா கூட நாங்க வாங்கிப்போம். என்ன பாக்குற? பணத்தை கொடுத்து டாக்டர் சீட் வாங்கி படிச்சுட்டு இந்த வேலையா பாக்குறீங்க? வெக்கமா இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்க? சத்தம் போட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். எங்க 3 பேர்கிட்டயும் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கேமரா இருக்கு. உங்க வண்டவாளத்தை ஃபுல்லா படம் எடுத்து வச்சிருக்கோம். அய்யோ, என்ட்ரன்ஸ்ல இருந்து ஏஜென்ட்க்கு போய் ஏஜென்ட்ல இருந்து இந்த ரூம் வரைக்கும் எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கு. இதுல என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? நான் நித்யா விஷயத்தை சும்மா தான் ஓபன் பண்ணேன். நீ வாக்கு மூலமே கொடுத்துட்ட. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? சீ, வாய மூடு. உன் புத்தி விட்டு போகுதா பாத்தியா? பணத்துக்காக உன்ன மாதிரி கேவலமான வேலையை நாங்க செய்ய மாட்டோம். வேற என்ன வேணும்?
போன் எடுத்து நான் சொல்ற நம்பருக்கு போனை போட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஓகே சொல்லிடுறேன்.